இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. இவன் தான் ஏர்டெல் ஏர் ஃபைபர். இவனை 2 மாசத்துக்கு முன்னாடி அன்லிமிட்டட்னு சொல்லி வாங்கணும். ஆனா உண்மை என்னன்னா நம்மளை ஏமாத்திட்டாங்க. இதை ஒரு 100 MBPS ஸ்பீடுக்கு அன்லிமிட்டட் டேட்டாக்காக 2 மந்த்ஸுக்கு முன்னாடி ஆஃபீஸ் ஒர்க்குக்காக வாங்கினது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இவனை செட் பண்ணி ஒரு 10 நாள் கழிச்சு நான் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தேன். சடனா நெட்வொர்க் ஸ்லோ ஆச்சு. ஆனா வைஃபை ஒர்க் ஆனிச்சு. என்ன பிரச்சனை நீ வந்துட்டு கேட்டேன். நானும் வந்துட்டு வேனு லேனு எல்லா கேபிளையும் வாங்கி பார்த்தேன். வாங்கி 10 நாள் தானே ஆகுது, இருந்தாலும் போய் செக் பண்ணிடுவோமே பேலன்ஸ் செக் பண்ணா 1 மந்த்துக்கான அன்லிமிட்டட் டேட்டா முடிஞ்சிச்சு. அதுல எங்களுக்கு என்ன ஷாக்கா இருந்ததுன்னா, அன்லிமிட்டட் டேட்டா எப்படி முடியும்? ஏன் திமுங்களா எப்படி சொல்ல போனா அன்லிமிட்டட் ஒன்றும் முடியல. இன்டர்நெட் ஸ்பீடை குறைச்சிட்டான். 100 MBPSலேருந்து 2 MBPSக்கு ஸ்பீடை குறைச்சிட்டான். டேட்டாவோட ஸ்பீடு 2 MBPS குறைஞ்ச பிறகு எதனாலன்னு பார்த்தோம். அப்புறம் தான் தெரிய வருது, ஆக்சுவலாக இது அன்லிமிட்டடே கிடையாது. என்னடி சொல்ற? அவங்க வச்சிருக்க டேட்டாவோட லிமிட் வந்து 1 TB. அந்த 1 TBக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்பீடு வந்து 2 MBPSக்கு மேலே கம்மியாயிரும். ஆனால் இது ஏன் வந்து அந்த டேர்ம் அன்லிமிட்டட் யூஸ் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. இந்த இடத்துல தான் வருது FUP. FUPனா ஃபேர் யூசேஜ் பாலிசி. இந்த பாலிசி என்ன பண்ணுன்னா, ஒரு குறிப்பிட்ட டேட்டா உங்களுக்குன்னு ஒதுக்கிடுவாங்க. அந்த டேட்டா முடிஞ்சோடனே உங்க இன்டர்நெட் ஸ்பீடை குறைச்சிருவாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, அந்த FUP பற்றி முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி அன்லிமிட்டட் டேட்டால ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இதில் கன்சர்ன் பண்ணுற விஷயம், இது தெரியறதுக்கு முன்னாடி ஆப்ரேட்டர்கிட்ட போய் கேட்டப்போ அவருக்கும் எதுவும் அந்த அளவுக்கு தெரில. வெப்சைட்டில் போய் பார்த்த பிறகு தான் தெரியுது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் லாஸ்ட்டு ஒரு சின்ன என்ன போட்டிருக்காங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அன்லிமிட்டடுங்கிற கொடுக்குற டேட்டாவோட அந்த லிமிடேஷன்ஸை பெரிய இடத்துல நோட் பண்ணாமையோ இல்லை எந்த இடத்துலையும் நோட் பண்ணாமையோ ஏன் கீழே லாஸ்ட் லைனில் கொடுக்கணும்? ஸோ ஆக்சுவலாக இது ஒரு மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட். இதை தான் எல்லா இன்டர்நெட் ப்ரொவைடருமே பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எதுவுமே அன்லிமிட்டட் டேட்டா கிடையாது, எல்லாமே லிமிட்டட் டேட்டா தான். இந்த ஏர் ஃபைபருக்கு 1 TBனா ஒயர்டு ஃபைபருக்கு 3 TB. ஆனால் பிராண்ட் எல்லாமே அன்லிமிட்டட் டேட்டான்னு சொல்லி தான் விற்கிறாங்க. நாங்கள் கன்சர்ன் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே இத்தனை டிபிக்கு மேலே இவ்வளோ தான் ஸ்பீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விட்டாங்கன்னா நாங்கள் ஏமாந்த மாதிரி நீங்களே ஏமாற மாட்டீங்க.